வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் டிக்கா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்மளுக்கு சார்கோல், எந்த விதமான பார்பெக்யூ எல்லாம் தேவையே இல்லை. வீட்லேயே நம்ம ஸ்டவ் டாப்பில் எப்படி இந்த மட்டன் டிக்கா ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் மட்டன் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மீமோ மீட்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். மீமோ மீட்ஸ் இப்போ பெங்களூரில் தான் அவங்க ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீமோ மீட்ஸ் ட்ரை பண்ணணும். ரொம்ப அருமையான ட்ரெடிஷ்னலி புச்சர்ட் மீமோ மீட்ஸ். இது ஜட்கட் மீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த டேஸ்ட் ஆகட்டும், ஃப்ளேவர் ஆகட்டும் சூப்பராக இருக்குது. எல்லா கறி, கோழி, மீன் எல்லாமே மஞ்சளில் கழுவி பேக்கேஜ் பண்ணி வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. என்னோடய ப்ரோமோ கோட் வித்யா10 யூஸ் பண்ணி நீங்கள் மீமோ மீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். போன்லெஸ் மட்டனை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் நல்லா இருத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 2 விதமான மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேகி மிர்ச், கொஞ்சமாக மஞ்சள், கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இங்கே கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்கேன். புதினா மசாலா, மிளகுத்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இத்தனை மசாலாவும் கறியில் நல்லா பிசைஞ்சு ஊற விடணும். நீங்கள் வினிகர் விருப்பப்பட்டால் 2 சொட்டு வினிகர் நீங்கள் சேர்க்கலாம். அது உங்களை பொறுத்து இருக்குது. இப்போ நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மசாலாவை கறியில் நல்லா பிசைஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். 1 மணி நேரம் ஊறணும் கறி. இந்த மசாலாவில் ஊறினா தான் அந்த டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த கறி நல்லா பிசைஞ்சிருக்கேன். அந்த மசாலாவில் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் விட்டுட்டேன். இந்த கறி நல்லா ஊறுனதும் ப்ரெஷர் பேனை மிதமான தீயில காய வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த மசாலாவில் ஊறியிருக்க கறியை ப்ரெஷர் பேனுக்கு சேர்த்துருக்கிறேன். எந்த விதமான எண்ணெயும் சேர்க்கல. அந்த கடுகு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறதே போதும். நம்ம கிரில் பண்ணுறப்போ கறிக்கு நெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒரே 1 நிமிஷத்துக்கு இந்த கறியை 2 சைடில் நல்லா ஃப்ரை பண்ணேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டேன். அவ்வளோதான். கறி நல்லா வெந்துடுது. ரொம்ப அருமையான ஒரு மட்டனுன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக மீமோ மீட்ஸ் ட்ரை பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் மீமோ மீட்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் விசில் போட்டு 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ இந்த ப்ரெஷர் அடங்குனதும் மூடியை திறந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு விட்டேன். ரொம்ப தீச்சிடாதீங்க. நல்லா அந்த தண்ணி வற்றினா போதும். ஸோ கலரிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வற்றிடும். அடுப்புலேருந்து கறியை இறக்கி நல்லா ஆற விட்டு இன்னொரு முறை நீங்கள் மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் விட்டுடணும். அது நல்லா சில் ஆகணும். நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கறி மேலே அந்த மசாலா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் அது கிரில் பண்ணுறப்போ அந்த மசாலாலாம் கருகி அந்த ஸ்டவ் மேலே விழாது. ஸோ கறி மேலேயே இருக்கும். இப்போ ஸ்கியூவர்ஸ் வச்சு அந்த கறியை ஸ்கியூவர்ஸில் நான் ஸ்கியூ பண்ணிட்டேன். 4 பீஸ் ஒரு ஸ்கியூவரில் மிதமான தீயில் ஒரு கிரில் தட்டை காய வச்சிட்டேன். ஒரு ஸ்கியூவராக வச்சு 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக நெய் பூசி கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். வீட்டில் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம செஞ்சோம்னா இதுவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் மீமோ மீட்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். பிளாக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வித்யா10 ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி மீமோ மீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது.
நான் மட்டன் டிக்கா வந்து சட்னி அண்ட் எலுமிச்சம்பழம் துண்டோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.